அபி உஷா வா. நீ தான் இந்த கம்பெனிக்கு முதலாளி, நீ போய் போ போ போ. நோ ஆர்குமெண்ட்ஸ், போ. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. இந்தா. உஷா போங்க. வெரி குட். என்னங்க தோல்ஸ்? கொண்டாங்க சார். என்னங்க சார்? தேங்க் யூ. சாந்தி நீங்க. என்னங்க? வாங்க. தேங்க்ஸ். ஆண்டி. போதும் இது அதிகமா தெரியல. போதும் போதும். சாந்தி இந்தா. தேங்க் யூ. அபி அபி நீ எடுத்துக்கோ. சார் என்னப்பா தோல்ஸ், நீயே எடுத்துட்டு வந்துட்ட? பியூன் யாரும் இல்லையா? இன்னைக்கு தானே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா வேலையும் நாங்க தான் செய்யணும். வெரி நைஸ். எடுத்துக்கங்க So சார். one more sweet. போறோம் உஷா. இந்தாங்கம்மா. வேண்டாங்க. பரவாயில்லையா? இந்தாங்க. கொடுங்க. தேங்க் யூ. சரி. சாப்பிடு பாப்பா. தேங்க்ஸ். இன்னொரு ஸ்வீட் சாப்பிடுறியா? தொல்கபியன், அப்ப நான் கிளம்புறேன். வாங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க சார். ஏன் இல்ல உடனே உஷா. கிளம்புறீங்க? ஆமா சார், சாப்பிட்டுட்டு போங்க சார். எனக்கு மெடிக்கல் செக்கப் இருக்குமா, இன்னும் நான் வந்து சாப்பிடுறேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். Thank you for coming, sir. வரேன்மா. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணன். நீங்க சாப்பிடுங்க. அபி என்னம்மா? நான் கிளம்புறேம்மா. என்னம்மா அதுக்குள்ள? வீட்ல நிறைய வேலை இருக்கு. சரி கிளம்பு. வரேம்மா. Okay, aunty. வரேன். வாங்கம்மா. சாந்தி, எனக்கு இந்த ஜூஸ் எல்லாம் பத்தாது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபில்டர் காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு கொடுக்குறீங்க. ஓகே? ஏங்க என்னங்க இது? ஏதோ வீட்டில் ஆஃபீஸ் வச்சுக்கலான்னு பார்த்தா நீங்க ஹோட்டல் ரேஞ்சுக்கு டீ மசால் வடலாம் ஆர்டர் பண்றீங்க. தோல்ஸ், காஃபி போடுறது என்ன சாதாரண விஷயமா? விவரம் தெரியாம பேசாதீங்க. முந்தா நாள் வரைக்கும் அபியும் காஃபி தான் போட்டுக்கிட்டு இருந்தா. ஆதித்யாவுக்கு காஃபி போட்டு இன்னைக்கு பாருங்க ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆயிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு ஸ்ட்ராங்கா ஃபில்டர் காஃபி போட்டு கொடுக்க போற சாந்தி நாளைக்கே ஒரு கம்பெனிக்கு முதலாளி ஆனாலும் ஆகலாம்ல. உஷா, எதுக்கு அவங்கள வம்புக்கு இழுக்கிற? சும்மா இரு. சும்மா ரபி, அவங்களே சீரியஸா எடுத்துக்கல. என்ன சாந்தி, ஸ்ட்ராங் காஃபி ஓகேவா? சரி வாங்க சார் எல்லாரும் உள்ள ஓகே தானே? சுட சுட ஒரு 4 வடை சுட்டு கொண்டாங்கம்மா. ரொம்ப நாளாச்சு வடை சாப்பிட்டு. சாந்தி சாந்தி, எனக்கு வடை சூட காஃபியோட. வாங்க சார் வாங்க. சரி வா அப்படி டிராயிங்ஸ் பார்க்கலாம். ஓகே. நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. கோர்ட்டு படி ஏறி கிட்டத்தட்ட வாழ்க்கையே இழந்துட்டு நிக்கிறா என் பொண்ணு. மூத்த பொண்ணோட ஜாதகம் தானே இது? ஆமா சாமி. இப்ப புதுசா சொந்தமா ஒரு தொழில ஆரம்பிச்சிருக்கா. நேரங்காலம் நல்லா இருந்தா இவ்வளவு தூரம் துயரம் பட்டிருக்க மாட்டா. நேரங்காலம் மட்டும் இல்லம்மா, ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குமா. என்ன சாமி சொல்றீங்க? என் மகளோட ஜாதகத்துல ஏதாவது கோளாறு இருக்கா? அம்மா, நான் எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசுற ஜோசியம் கிடையாது. நான் கத்துக்கிட்ட தொழில் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்லுவேன். உங்க பொண்ணு அபிக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குதும்மா. அந்த பொண்ணோட பிரச்சனைக்கு காரணமே இந்த மாங்கல்ய தோஷம் தான். இதுக்கு என்ன பண்ணணும் சாமி? இதை நீங்க முதல்லயே பார்த்திருந்தா கல்யாணம் ஆன புதுசுல புருஷன் கையால இன்னொரு தாலிய கட்ட சொல்லி இருக்கலாம். அது ஒரு பரிகாரமா இருந்திருக்கும். அது எங்களுக்கு தெரியாம போச்சு சாமி. இப்போ என்ன பண்ணலாம்?
ஏதாச்சும் நிவர்த்தி இருக்குங்களா? ஒரே ஒரு பரிகாரம் இருக்குமா. அந்த மாங்கல்யம் உங்க பொண்ணு கழுத்துல இருக்கக்கூடாது. அதை கழட்டி ஏதாவது ஒரு கோயில் உண்டியில காணிக்கையா செலுத்திட்டு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நல்லது நடக்கும். என்ன சாமி சொல்றீங்க? ஏமா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை சாமி. என் பொண்ணு அவ புருஷனை விட்டு பிரிஞ்சிட்டா. மாங்கல்யத்தை காணிக்கையா செலுத்தினா இதுக்கப்புறம் என்ன பெருசா நடந்துட்டு போகுது சாமி. உங்க பொண்ணுக்கு 2வது தாலி தாம்மா ராசி. அடுத்ததா ஒரு மாங்கல்யம் அவ கழுத்துல ஏறும். என்ன சாமி சொல்றீங்க? ஏம்மா அதிர்ச்சி அடைகிற? ஜாதகம் சொல்லுதும்மா, இந்த பொண்ணுக்கு 2வதா ஒரு கல்யாணம் நடக்கும். 2வதா இவ கழுத்துல ஏறுற மாங்கல்யம் தான் நிலைக்கும். ஆமா, நிலைச்சிட்டாலும். சாமி, நீங்க இந்த மாதிரி பேசலாமா? தப்பு இல்லையா சாமி? சரி எது தப்புதுன்னு நாம முடிவு பண்ண முடியாதும்மா. அந்த சக்தி நமக்கு கிடையாது. கடவுள் இவங்களுக்கு இதுதான் நடக்கணும்னு தீர்மானிச்சிருந்தா அதுதான் நடக்கும். நாம அதை ஏத்துக்கிட்டு தாம ஆகணும். கடவுளே, இது எப்படி சாமி? ஏம்மா, உங்க மருமகனுக்கு 2ஆம் கல்யாணம் நடக்கிறதா சொன்னீங்க. உங்க பொண்ணுக்கு அந்த மாதிரி நடக்க கூடாதா? வாய்ப்பு இல்லையா? இல்ல சாமி, இவ பொண்ணாச்சு சாமி. இப்ப நிறைய மாறிக்கிட்டு வருதுமா. என்கிட்டயே 2ஆம் கல்யாணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சே. அம்மா, அறுத்து கட்டுற வழக்கம் சில இடங்கள்ல இன்னும் இருக்குமா. அதுபடி பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்கத்தாமா செய்யுது. அது தவிர இப்ப சமுதாயத்துல நிறைய மாற்றம்லாம் வருதுமா. ஆனா ஜோசியம் பார்க்கறது மட்டும் மாறாம நடக்குதுமா. இந்த பாருமா, உங்க பொண்ணோட முதல் கல்யாணம் முறிஞ்சு போச்சு இல்லையா? அந்த தாலியை உண்டியல்ல செலுத்துறதுல யாருக்கும் எந்த வருத்தமும் இருக்காது. அதனால நான் சொல்ற பரிகாரத்தை உடனே பண்ணுங்க. முதல்ல போய் தாலியை காணிக்கையா செலுத்த சொல்லி உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. சரி சாமி. என் பொண்ணு சொந்தமா தொழில் ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னேனே. அந்த தொழில் நல்லா வருமா. உங்க பொண்ணு அமோகமா வளரும். இனிமே தொழில் ரீதியா உங்க பொண்ணு தொட்டது எல்லாமே தொடங்க போகுது. தைரியமா பண்ண சொல்லுங்க. நிஜமாவா சாமி? ஆமாம்மா, ஜாதகத்துல 10வது இடம் தொழில் ஸ்தானம். அது உங்க பொண்ணு ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குமா. அவங்க தொழில்ல கொடி கட்டி பறக்க போறாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. இந்தாங்க. வரேன் சாமி. வாங்கம்மா. வாடி. போறா பாரு. வாங்கம்மா, ஆ. உட்காருங்க. சாமி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தாராளமா கேளுங்க. என்ன கேட்கணுமோ பயப்படாம கேளுங்க. ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இப்ப வந்துட்டு போறாளே, அவ உங்ககிட்ட என்ன கேட்டா? அதேமா நீங்க கேக்குறீங்க. நீங்க தானே என்ன கேட்கணுமோ கேளுங்கன்னு சொன்னீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. ஜாதகம் பார்த்துட்டு போறாளா அவ? ஏமா, அவங்க என்ன உங்களுக்கு சொந்தமா? சொந்தமா? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அப்புறம் ஏமா இந்த மாதிரி விசாரிக்கிறீங்க? ஏங்க, இப்ப விசாரிச்சா என்னங்க? கேட்டா நீங்க சொல்லுவீங்கல்ல? இல்லம்மா, நீங்க கேட்டாலும் நான் சொல்ல முடியாது. எங்களுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. பெரிய டாக்டர் மாதிரில பேசுறீங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். வாசல்ல நின்னு உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு அளந்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அம்மா, முறையா நாகரிகமா பேசுறதுக்கு முதல்ல கத்துக்குங்க. ஆமா, என்ன வேணும் உங்களுக்கு? இருங்க, இந்தாங்க. இது என் புள்ள ஜாதகம்.
இதுல தெரிஞ்சிடும் நீங்க சொல்றது நிஜமா இல்ல புழுகான்னு. திறக்கவா? அம்மா, இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆயாச்சு. ஆன கல்யாணம் பிரச்சனையில முடிஞ்சும் போச்சு. ரெண்டாவது கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான அம்சமும் இருக்கு. அப்பா, ரெண்டாவது கல்யாணம் நல்லபடியா நடக்கும் இல்லையா? அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. உங்க பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்தே ஆகணுங்கிறது விதி. அதை மாத்த முடியாது. நிச்சயமா நடந்துரும். வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி, இந்த பில்லி சூனியெல்லாம் செய்வீங்களா? இந்த பாருமா, நான் இந்த தொழிலை நேர்மையா செய்யறவன். இந்த ஏமாத்து வேலை, பித்தலாட்டம் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உனக்கு தெரியாதுன்னு சொல்லி தொலையேன். அதுக்கு எதுக்கு பொய் பித்தலாட்டங்கிற? என் கைவசம் பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. சரி சரி, உன் பீஸ் எவ்வளோன்னு சொல்லு. பீஸ் எவ்வளோ? கொடுங்க. இரு தரேன். இந்த இந்த 10 ரூபா. இந்தாங்க, கிளம்புங்க. கிளம்புறோம். அதை வாங்கிக்கடி. 10 ரூபாவே உனக்கு அதிகம். வந்து சேர்ந்துங்க பாரு. அம்மா அம்மா, ஒரு நிமிஷம். அந்த ஜோசியக்காரர் சொன்னதை கேட்டியா? அபியன் என்னமோ பிசினஸ்ல கொடி கட்டி பறப்பாங்களாம். அவ கொடி கட்டி பறப்பா. அவ வீட்டு வாசல்ல கொடியை கட்டி துணியை காய போடுவா. மூஞ்சிய பாரு. இவன் ஒரு கண்ணு தெரியாத கபோதி பையன். இவன் சொல்றத நீ நம்புறியாக்கம்? அது இல்லம்மா, நிஜமாவே ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி அபியன் நீ அப்படி ஆயிட்டாங்கன்னா வர விட்டுருவோமா? அப்புறம் நானும் பாஸ்கர் எதுக்கடி இருக்கோம்? வாடி, வேலையை எடுத்து போய் 1 மணி நேரம் வேஸ்ட். ஹலோ. என்ன விஷயம்? நான் அபிகிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பரவாயில்ல, இவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரகசியமும் இவங்க கிட்ட இருந்து மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லுங்க. நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாமா, ரொம்ப ரொம்ப தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதுலயும் நான் இருக்கேன் பாருங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு உஷா, ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன விஷயம்? சி அபி, நான் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவ. ஆனா இன்னைக்கு கூட நான் என் பழைய கணவரை மீட் பண்ணா கை குலுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 10 நிமிஷம் பேசிட்டு தான் போவோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, லைஃப்ல சில உறவுகள் புதுசா ஏற்படுறதும் சில உறவுகள் விலகி போறதும் ரொம்ப சகஜமா நடக்கிற விஷயம்தான். அது புரிஞ்சுக்கவும் ஏத்துக்கவும் நாம பக்குவப்படணும். அதுதான் என்னோட விருப்பம். ஏன்னா நாம ஒன்றும் சின்ன குழந்தைங்களோ படிக்காதவங்களோ கிடையாது. ஓ, யூர் ரைட். சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ நீங்க நடந்து போன சம்பவங்களை வச்சு என் மேல விரோதம் பாராட்டவோ என்ன ஒரு வில்லியா நினைக்கவோ வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஏன் நீங்களும் பாஸ்கரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இத பாருங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை முதல்ல சொல்லுங்க. ஓகே, விஷயத்துக்கு வரேன். உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எனக்கு நல்லா தெரியும். பாஸ்கரோட நடந்த கல்யாணத்துக்கு நீங்க உங்க சக்திக்கு மீறி செலவு பண்ணிருக்கீங்க. பாஸ்கர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டேன். 2 லட்சம் செலவாயிருக்கும்னு சொன்னாரு.
அலுமேலு ஆண்டி கூட உங்ககிட்ட வாங்கின பொருளெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. பாவம் நீங்க ஆஃபீஸ் லோன் போட்டிருப்பீங்க, லாஸ் ஆஃப் பே போட்டிருப்பீங்க. அதெல்லாம் யோசிச்சு கால்குலேட் பண்ணேன். பாஸ்கர் 2 லட்சம் தான் சொன்னாரு. ஆனா நான் உங்களுக்கு 5 லட்சம் தரேன். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க. அப்பதான் என் மனசுல குற்ற உணர்வு இல்லாம என் வாழ்க்கைய தொடங்க முடியும். வெரி குட். பாஸ்கருக்கு நீங்க ஏத்த ஜோடிதான். உலகத்துல பணம் மட்டும்தான் பெருசு அப்படின்னு அவர் நினைப்பாரு. பணத்தை வச்சுதான் உறவுகளையே அவர் மதிப்பாரு. பணம் சேர்க்க தெரியாததுனால பெத்த அப்பாவே மதிக்க தெரியாத மனுஷன் தானே அந்த பாஸ்கர். நீங்களும் எப்படிங்க கரெக்டா அந்த கூட்டத்துல வந்து சேர்ந்துட்டீங்க? பணத்தால எல்லா பழங்களையும் நிரப்பிட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டா உங்க குற்ற உணர்ச்சி எல்லாம் போயிடுமா? அது எப்படிங்க? நீங்க பண்ண தவறுகளை எல்லாம் இந்த பணத்தால சரி பண்ண முடியும்னு எப்படி உங்களால நம்ப முடியுது? அபி ப்ளீஸ், நான் ஆர்கியூ பண்றதுக்காக வரல. அடேங்கப்பா, அப்ப நீங்க இந்த 5 லட்சம் ரூபாய் செக்க கொடுப்பீங்க, அதை நான் ஆர்கியூ பண்ணாம சிரிச்சுட்டே வாங்கிக்கணும், அப்படிதானே? இது பாருங்க, பணம் எல்லாத்தையும் சரி பண்ணாது. அது மெட்டீரியலான விஷயம். வாழ்க்கையில எல்லாத்தையுமே பணமாவும் பொருளாவும் பார்க்க முடியாது. அதுல உணர்வுகளுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. உங்ககிட்ட இல்லாத பணமா? ஏகப்பட்ட பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் பாஸ்கர் மாதிரி ஒரு ஆளை துணையா தேடணும்? நானும் 3 மாசம் பாஸ்கருக்கு பொண்டாட்டிய வாழ்ந்தவ. அப்போ நான் பட்ட வேதனையை உங்களால திரும்ப வாங்கிக்க முடியுமா? நான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் உங்களால ஈடுகட்ட முடியுமா? இல்ல நான் இழந்து போன சந்தோஷங்களை உங்களால திருப்பி தர முடியுமா? சரி, அதெல்லாம் வேண்டாம். நான் மிஸ் அபியா இருந்து பாஸ்கர் கூட கல்யாணம் ஆன பிறகு அபி பாஸ்கரா நான் கொஞ்ச காலம் வாழ்ந்தேன்ல. அதுக்கப்புறம் நான் அவரை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன். ஆனாலும் சில பேரு என்ன பாஸ்கரோட முன்னாள் மனைவின்னு தானே சொல்றாங்க. ஏன் நீங்க கூட பாஸ்கரோட முன்னாள் மனைவிங்கிறதுக்காக தானே காம்பன்சேஷன் கொடுக்க வந்திருக்கீங்க. உங்களால அந்த பழைய அபிய திருப்பி தர முடியுமா?